ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். இதே போலத்த ஒரு நாளிலே காலகட்டத்தில் அவர் மரணத்தை வென்றவராக, மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு கூட அவர் எழுந்தார். உயிர் தெழுந்த தேவனாகிய கர்த்தர் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட உயிரோடு கூட அவர் இருக்கிறார். அநேகருடைய உலகத்தின் பார்வையில் இயேசுவானவர் சிலுவையில் மரித்து விட்டார் என்றுதான் நம்புகிறார்கள். ஆனால் நமக்கு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர் தெழுந்த நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு. ஈஸ்டர் பண்டிகை என்னும் உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை கொண்டாடுகிற வேளையில் நாமும் இந்த முதல் சௌராஷ்டிரா தேவாலயத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் என்பதை இந்த உலகத்தாருக்கும் ஜனங்களுக்கும் பறைசாற்றும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆராதனை இல்லாதவன பகுதியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து வழிநடத்தும்படியாக நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பாடல்கள் ஆராதனை, துதியின் ஆராதனை, சங்கீத ஆராதனை, வேத பாடங்களின் ஆராதனை, தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் உற்சாகமான காணிக்கையின் ஆராதனை, நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையின் ஆராதனை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பங்கு பெற போகும் கர்த்தருடைய பந்தியின் ஆராதனையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபமாகும் இந்த ஆலயத்தில் அவர் கடந்து வந்து நம்மை ஆஸ்வதிக்க கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர், நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். வந்துகிற சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் புறப்பட்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சுகமாய் பத்திரமாய் எவ்விதமான தடையில்லாதபடி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஆண்டவரையை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக, பண்டிகையின் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை வென்றவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனையை உம்முடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கூட தேவ பிரசன்னம் உணர்ந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்
எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் ஆராதனை. நம்முடைய தேவன் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆராதனை கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீரன். நாம் மேலவாதியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீரன். நாம் மேலவாதியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீரன். நாம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீரன். நாம் மேலவாதியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை
கொட்டி பாடிடுவோம். உற்சாகமாய் இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது அடிப்படையாய் சொல்கிறது, வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெயவீரன். நாம் மேல வாத்தியம் கைமுறை புருகை எடுத்து தேவன் உயிரோடு எழுந்த தேவன் வாசலில் உயர்த்தி தேவன் அழகாய் வருகிறார். மறுபடியும் நாம் பாடலாமா? இதே ஒரு ஸ்டான்ஸ், வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் நம்ம ஜெய கிறிஸ்து என்று சொல்லி கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் 2 கரங்களை கொண்டு வந்தவங்க நல்ல கரங்களை தட்டி வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். இன்னும் உற்சாகமாய் நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. 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 அடுத்த ஒரு பாடல், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடப்போகிறோம். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே வானத்தின் சேனைகள் எல்லாம் துதித்திடவே அப்படி சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். யூத ராஜசிங்கம் அவர் வெற்றி சிறந்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார்.
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்கள் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. உந்தன் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாம் புதிதாக நம்ம சபையில் பாடுகிறோம். ஆனால் ஏற்கனவே வந்த பாடல் அவ்வளவு அழகாக இருக்கும். மறுபடியும் இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீர் சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. உந்தன் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார். அவர் நான் மரிப்பேன் ஆனாலும் 3ஆம் நாள் ஜீவனோடு நான் உயிரோடு எழுவேன். உந்தன் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. நம்முடைய வாயின் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நாம் நல்லபடியாக அறிக்கை செய்தோம்னா தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டே போவார். அடுத்த அடி பாருங்க. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை நீர் ஜெயித்தீரே. சாத்தானின் தலையை நீர் நசுக்கினீரே. மறுபடியும் இந்த பாடலை பாடுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்கள் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. உங்கள் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை
தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஹalleluya 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 உயர்த்தி ஹalleluya ஹalleluya என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே இரட்சகர் 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே அல்லேலூயா அல்லேலூயா 2 நாட்களுக்கு முன்னாடி நியூஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கட்டுப்பாடு இழந்து ஒரு கிணத்துக்குள்ளே போய் உள்ள விழுந்துருச்சு. நான் அதிர்ஷ்டவசமாக அது தூக்கும்போது அவங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஜீவனோடு இருந்தாங்க. இந்த வரிகள் பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே பாவ கிணற்றில் கிடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கிணற்றில் போய் விழுந்துட்டு எந்திரிச்சு வர்றவங்களுக்கு அது தெரியும். அப்பா தப்பிச்சோண்டா சாமி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பாக செல்ஃபி எடுக்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து அந்த கார்னரில் போய் செல்ஃபி எடுப்பாங்க சில பேர். நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. தவறு கீழே விழுந்து அப்படியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூக்கி எடுத்தாங்க. இந்த அடிகள் பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் இருந்துச்சு. அப்போ அந்த சுச்சுவேஷன்லேருந்து உயிர் பிழைத்து வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்மளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நரகத்துக்குள்ளாய் கிடந்த நம்மளை அந்த பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி எடுத்து நீங்கள் அவருடைய பிள்ளையாய் அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். சௌராஷ்டிரா பாடல் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்ற பாடலை நாம் சௌராஷ்டிரா மொழியில் பாடப்போகிறோம். கீது கீது ஜெய ஜெய கீது हाथेट्टी गीत गवनो येसु देवु मोरनु जगंजी जीव कनसे स्तुति केरी गीत गवनो आस्के हाथेट्टी एल्लारुम करंगले तट्टी नाम उत्साहमायि नाम पाडलाम. हाथेट्टी गीत गवनो येसु देवु मोरनु जगंजी जीव कनसे स्तुति केरी गीत गवनो येसु देवु मोरनु जगंजी
जीवनसे स्तुति केरी गीत गावेनो अस्किचेरी गीदु गीदु जय जय गीदु हातेट्टी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो गडस्थलं जागी होते देईनो धूळी पडी हुडगलिसे ते जागी होते तारकन मेली धकी वंकी मुसलई काल पल्लिया गडस्थलं जागी होते देईनो धूळी पडी हुडगलिसे ते जागी होते तारकन मेली धकी वंकी मुसलई काल पल्लिया गीतम जय जय गीतु हातेट्टी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो नक्को नक्को रोडी धूळ नक्को गाडी होत पेडी उडसे नंदी मी जीव कण्णूडु मेणदाणो दाडी जारा गालिलेयागो नक्को नक्को रोडी धूळ नक्को गाडी होत पेडी उडसे नंदी मी जीव कण्णूडु मेणदाणो दाडी जारा गालिलेयागो गीदु गीदु जय जय गीदु हातेट्टी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो जयमु जयमु जय जय जयमु जयमंको जीवनमुसे येसुदेव मरणुं जीव कण्णूडहाल जयम जयम जयमंको जयमु जयमु जय जय जयमु जयमंको जीवनमुसे येसुदेव मरणुं जीव कण्णूडहाल जयम जयम जयमंको गीदु गीदु जय जय गीदु हातेट्टी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो येसुदेव मरणु जयगिंची जीवनसे स्तुति केरी गीत गावेनो ஹல்லேலூயா 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 நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். உயிரோடு எழுந்த தேவரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நன்றி ராஜா நன்றி நம்முடைய தேவன் அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னபோது எவ்வளவு மனமகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷத்தோடு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். என் தேவன் ஜீவனோடு எழுந்தார். என் தேவன் எனக்காக ஜீவனோடு எழுந்தார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். சாத்தானின் தலையை நசுக்கி அவரை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர். நீர் ஒருவரே சமாதானக்காரர், நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையில உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன், ஜெயக்கொடியானவர், கிறிஸ்து ஜெயக்கொடியானவர், இந்த நாளிலே வெற்றி சிறந்த தேவன், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷர்கள் வாயின் வார்த்தைகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாது.
உம் வார்த்தையினால் ஜீவன் வந்தது என்று சொல்லி நாங்கள் பாடினோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Jesus, thank you அப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அந்நிய பாஷையினால தேவனை மகிமைப்படுத்துங்க. உயிரோடு எழுந்த தேவனை நோக்கி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையினால தேவனை உயர்த்துங்க. எனக்காக ஜீவனை விட்ட தேவன், எனக்காக இன்னைக்கு ஜீவனோடு எழுந்த தேவன். ஹalleluya. ஜீவனின் அதிபதி, அவர் என்றும் ராஜாதி ராஜா, அவர் மகிமையின் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பாடினோம். ஹalleluya. நீ சொன்னபடி உயிர்த்தெழுந்த தேவன் அப்பா. அப்பா எங்களுக்காக நீ உயிர்த்தெழுந்த தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷம்மாவே உமக்கு நன்றி. யெகோவா ராஃபாவே உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் சிலுவையில் மறித்து அப்பா எல்லாவற்றிலும் அப்பா இந்த நாளில் எங்களுக்காக உயிரோடு எழுந்த தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தவரானம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சொல்லுமா. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. விண்ணும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். எத்தனை பேர் சொல்றீங்க? விண்ணும் ஒளிந்து போகும், இந்த மண்ணும் மறைந்து போகும். மண்ணும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும். ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும். அழியாதது அது மாறாதது. அழியாதது அது மாறாதது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. நல்ல உற்சாகமாய். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நாமும் உயிர்த்தெழுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்தார் ஒரு நாள் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ. ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்பவரானம் இயேசு. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபெலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபெலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி வாலிபர்கள் எல்லாரும் உண்டு வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவின் அந்நிய பாஷையினால வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இன்னும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இன்னும் உற்சாகமாய் ஆமென் ராஜா. Thank you அப்பா, thank you Lord. வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து அந்நிய பாஷையினால தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் வாய்களை விரிவாய் திறந்து ஓரி கபர பர 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 ஓரி கபர பர 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 பர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உற்சாகமாய் தட்டி நன்றி நிரசைவாடுங்க இன்னும் கரங்களை தட்டி அப்பா ஒவ்வொருவர் மேலும் நிரசைவாடுங்க அப்பா ஒவ்வொருவர் மேலும் வல்லமையா இறங்குவீராக ராஜா ஒவ்வொரு மீது வல்லமையா இறங்குவீராக ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக அப்பா சிறு குழந்தை முதல் பெரியவர்களை ஒவ்வொருவரும் அப்பா அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக தாகமுள்ளவர் தண்ணியை ஊற்றி சொன்னவரே அப்பா ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் ஓரஷதரபல ஹந்துரபு ஓரிதிரிபல ஹந்தரகலதுரப ஓரஷபலதரப ரிபலதுரப ஹந்தரபு ரிபலதரகலதுரபு. Thank you Jesus, thank you Jesus. நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பா நன்றி 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 நன்றி. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். இதோ வருகிறார் ஜெயவீரன் சொல்லி ஆமென் ஆமென். அப்பா
ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோமா? இருந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை யாரும் திறக்க வேண்டாம். வானத்திற்கு நேராக இரு கரங்களை உயர்த்தி நாம் பாடப் போகிறோம். நம்மளுக்காக ஜீவனோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி. உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் ராஜா. எங்கள் மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, ஜீவனின் அதிபதியே நல்ல இரண்டு கரங்களை நல்ல நேராக உயர்த்துங்க. நன்றி 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 நன்றி. சில நிமிடங்கள் தான் நம்ம நேராக உயர்த்தி ஆராதிப்போம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மரணத்தை ஜெயித்தவரே, எல்லாவற்றையும் ஜெயித்த ஆராதனை அவர் நம்முடைய ஜெயக்கொடியானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா ஓசன்னா. சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்வோரே உமக்கு நன்றி. அல்லேலூயா மரித்து சிலுவையிலே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord. Thank you அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? என் தேவன் எனக்காகத்தான் ஜீவனோடு எழுந்திருக்கிறார். எனக்காக ஜெயக்கொடியானவர் ஜீவனோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ அப்பா. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. சத்தமாய் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கடைசியாய் ஒரு முறை அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா ஓசன்னா. Thank you அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஆமாண்டவரே, மரணம் அப்பா உம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறையோ உம்மை கட்டி காக்க முடியவில்லை. மூன்றாம் நாளிலே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று உயிர் கொண்டு எழுந்தவரே, ஜீவனோடு உயிரோடு எழுந்தவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை உள்ளத்திலே வாழ்கிறவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்து ரட்சித்து ஆண்டவரே எங்கள் தூக்கி ஆண்டவரே எங்கள் எடுத்தீரே. சர்வ வல்லவர் ராஜா, நீ சமாதான காரணர் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அப்பா எங்கள் தந்தவரே அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவைகள் அப்பா அது ஒளிந்து போனாலும் அது மறைந்து போனாலும் அப்பா நீர் கொடுத்த சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் எங்களுக்குள்ளாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க போகிற நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் தியானிக்க போகிற நம்முடைய வேத வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசிரியம் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க. விசேஷமாக திருப்பா தகப்பனே திருவிருந்து ஆராதனை காலத்தில் ஒப்படுக்கிறோம் ராஜா. இந்த ஒரு விஷயங்கள் தாழ்த்துகிறோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பாவும் ரத்தத்தினாலே கழுவி அப்பா இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தமாகும்படியாக உடைய கரத்தில் எங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. நீர்ப்பப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். எஸ்தர் லட்சுமி அக்கா முன்பாக வந்து சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நமக்கு உதவி செய்வார்கள். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. இந்த வேதத்தை வாசிக்க கொடுத்ததுக்கு நன்றி ஆசப்பா. தாவீதின் எழுதின மித்தாம் என்னும் பொற்பன கீதம் சங்கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரதேயத்தையும் வைத்திருக்கிறவமாக இருக்கிறவங்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரமும் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களிலும் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதே. ஆமேன். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். பால்ராஜா எங்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 24 வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 24 வரை. ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12 வசனம் முதல் 24 முடிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 24 வசனங்கள் முடிய. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டுகிற மரித்தோரை உயிர்த்தெழுதலை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும்.
நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிந்துரைக்கப்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்பதே. ஆமேன். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். யூத ராஜசிங்கம் உயிர் எழுந்தார் என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியிலே நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் எழுந்தார் என்ற பாடல் சௌராஷ்டிர மொழியில். भगवान येसु देव जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनो जीवगण हुटियास. भगवान येसु देव जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनो जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. परलोक दोनों स्तुति केरेनु. परवान दोनों स्तुति केरेनु. स्तुति केरेनु देव स्तुति केरेनु. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनो जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. मोरनुगे सेंगलुगु पोडिदगियास. मोरनुगे सेंगलुगु पोडिदगियास. पोडिदगियास तेनु पोडिदगियास. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनु जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. सातान के दूधुनु हादम के राशि. सातान के दूधुनु हादम के राशि. हादम के राशि हमको हिदम के राशि. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनु जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. जीव बंदे देव औरे धाक जवड़न. जीव बंदे देव औरे धाक जवड़न. धाक जवड़न औरे पाप जवड़न. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनु जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. परलोक दोनों स्तुति केरेनु. परलोक दोनों स्तुति केरेनु. स्तुति केरेनु देव स्तुति केरेनु. भगवान येसु देव जीवगण हुडियास. मोरनुगे सेंगलुगु पोडिदगियास. मोरनुगे सेंगलुगु पोडिदगियास. पोडिदगियास तेनु पोडिदगियास. भगवान येसु देव जीवगण हुडियास. सातान के दूधुनु हादम के राशि. सातान के दूधुनु हादम के राशि. हादम के राशि हमको हिदम के राशि. भगवान येसु देव जीवगण हुडियास. जीव बंदे देव हमरे धाक जवड़न. जीव बंदे देव हमरे धाक जवड़न. धाक जवड़न औरे पाप जवड़न. भगवान येसु देव जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. जीवगण हुडियास तेनु जीवगण हुडियास. भगवान येसु देव जीवगण हुडियास. कानिके जपम
ஜாய்ஸ் அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் தியானிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதம் தாருங்கள் ஏசப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன் ஏசப்பா. காணிக்கை பகுதியில் வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே ஆசீர்வதித்து அந்த காணிக்கை அங்கீகரித்து ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஆப்பிள் அங்கீகரித்து போல எங்களை அங்கீகரித்து ஆண்டவரே பல மடங்குகள் தாருங்கள் ஏசப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாம் வேத பாடம், சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை ஜாஷுவா முன்பாக வந்து வாசிப்பான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. மத்தேயு 28 1 முதல் 10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் முடிய. விஸ்ராம் தின்னு முசே ஃபல்சோ வாரு முல்லா தின்னு பல்திபார் மகதலேனா மரியாள்கின் துஸ்ர மரியாள் ஏசுகே கடசலமுக் சாசக் ஜியாஸ் தெப்போ ரியவந்து புனி மட்டகன் ஒன்கேஸ் ಭಗವಾನ್ಗೆ ದೂದು ಒಂಟದನ ಅಗಾಸುಂಡಿ ಹಾದಿರಿ ಅವಿ ಕಡಸಲಮು ಧಗಿ ಹೋದೆ ಮಟ್ಟ ದೈರಾಗ್ ದೊಬ್ಬಿದಿ ತೆಗ ಹೊಲ್ಲೋ ಬಿಸೆಸ್ ತೆಗ ರೂಪ್ ಚಬಲ್ ಸೋಸ್ಗಿನ್ ಅಸ್ತರ್ ಕಬುಲ್ ಸೋನ್ ಹುಜಾಲ್ಗನ್ ಹೋದೆಸ್ ಧಾರ್ಗಾನ್ ತೆಗ ದೆಕ್ಕಿ ಧಕ್ಕಿ ಒಣ್ಗಿ ವತ್ತಬೋಳ್ ನಿಸಕ್ ಮೊಡಸೋನ್ ಪೊಲ್ಡಿಯಾಸ್ ತೆಪೊ ದೇವು ತೂದು ತೆಲ್ಲೆ ದಿ ಬೇಲಾನುಕ್ ಸಿ ಧಕ್ಕುಂಗನ್ ಸಿಲುವಾಮ್ ಹನ್ನಿ ಪೊಡ ಏಸುಕ್ ತುಮಿ ವೆಕ್ಕರಾಸ್ಮಿನಿ ಮೊಗ ಕಳಾಯಿ ತೆನು ಏ ನಿಹಿ ಏಸು ಸಂಕೇದಾನುಕ್ ಜೀವ್ ಸೆಂದೋ ಹುಲ್ಡಿಯಾಸ್ ತೆಂಗ ಥೊವೆತ್ ಹಾಮುಕ್ ಅವಿಸವೋ ತುಮಿ ಸೆನಂ ಜಿ ಮೊಜ್ಜಿಯ ಏಸು ದೇವುಕ್ जीव सेंद हुल्डियास मिनी सिस्टियान जोल संगुओ येसु तुमको सोमर मुल्लो गलीलेयाग जिलेज से तेर तुमी तेंगो देक्कन एले संगत कुस मी आवेस मेनी मेनेस तेले बेलान तेड्री सेनम धमीजियास तेंगो मोन्नुम धाक रियद मेली चलस्ते सिस्टियान जोल संगतक झुक्कु संदोस्कन धमीजियास तेनु जिलेर हादरी रियवेंदु येसु तेंग वेदुरवि तुमको समाधान मेनी संज्ञास तेले बेलान येसुगे पाइनम पोड़ी नमस्कार किरियास तेपो येसु तुमी दक्कुंगन तुमी जी मोर भाई बेनालिल तुमी गलीलेयाग जाओ मेनी संगुओ तेर तेनु मोग देक्कन मेनी संज्ञास मेनसेस आमीन. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வழக்கம் போல் வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி சிதம்பரம் அம்மா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். மீனாட்சி நகர் குறுக்கு தெருவில் அப்படி இல்லம் அமைந்தர்கள் தெரியும். ஆகவே இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி சிதம்பரம் அம்மா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். உமன்ஸ் ஃபெல்லோஷிப் மீட்டிங் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு. இந்த வாரம் பாடத்துதி ஆராதனை திருமதி கெஷில்டா அவர்களும், ஜெப குறிப்புகளை திருமதி ஜாய்ஸ் அவர்களும், செய்தி பாசமா சித்ரா அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். இந்த குடியில் யாரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தொடர்ந்து நாம் கன்னியாகுமரி கூட்டத்திற்காக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே அறிவிக்கிறபடியே நம்முடைய போக்குவரத்துக்கு எல்லா விதமான டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. இப்போ அங்கே ரூமுக்குரிய நம்ம கட்டணத்தை செலுத்த வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்ம அங்கே தங்கும் அறைக்கான கட்டணத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் செலுத்தும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன்.
ஒரு நபர் 2 நாள் தங்குவதற்கு ரூபாய் 500 கட்டணம். ஆகவே அதுக்குரிய கட்டணத்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படியாக உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன். பொதுவாக இவ்விதமான ஒரு டீமாக போகும்போது, ஒரு குழுவாக போகும்போது ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி சாலி ரொம்ப திட்டமிடுவான். அது கூட்டத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாலும் சரி, அவன் எடுக்கிறதான் முடிவு. பிரார்த்தனை எழுதுனதே மாதிரி தான், மாற்றவே முடியாது. ஆகவே இந்த கன்னியாகுமரியில் எல்லாருக்கும் சேர்ந்து டிஷர்ட் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லி அவன் யோசிச்சு வச்சுருக்கான். ஒரே மாடலில் டிஷர்ட் போடுற மாதிரி. ஸோ அது கலர் சரி, ஒரே கலரும் அது வர்றதான வார்த்தைகள் சரி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன்னா அந்த இடங்கள் நம்ம போகும்போது பீச் பக்கமோ அல்லது விவாத பக்கம் பார்க்குற பக்கம் போகுமோ நம்முடைய யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். நம்மளால் அங்கே தான் இருக்காங்க கூப்பிட்டு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த அவ்வளோ மொத்த கூட்டத்தில் பார்க்குறது சரி ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த யூனிஃபார்ம் இருக்குமானால் மீட்டிங் அப்போ இல்லை, முதல் நாள் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் அப்போ உங்களுடைய விருப்பமான உங்களுடைய ட்ரெஸ் நீங்கள் போட்டு வரலாம். ஆனால் வெளியே நாங்கள் போகும்போது சாயங்காலம் பீச்சு பக்கமோ அல்லது மறுநாள் வெளியே போகும்போது அந்த ட்ரெஸ் இருக்கும்படி சாலி விரும்புகிறோம். ஆகவே ஆஃப்டர் த சர்வீஸ் இது ஆன முடிஞ்சதுக்கப்புறமேலே அந்த டிஷர்ட்குரியதான காரியங்களை நீங்கள் அவளை பேசிட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண காண்பது முன்பாக வரும்படி அன்பு அழைக்கிறேன். ஓகே, திவ்யாவுக்கு செவ்வாய்க்கிழமை பர்த்டே, ஜோஸ் பெனியல் டேனிக்கு 10ஆம் தேதி பர்த்டே, ஷாலினிக்கு 11ஆம் தேதி பர்த்டே. ஜோஸ் பெருக்கும்போது பென்னி பிறக்கும்போது அங்கே டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் அம்மா ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க அம்மா பிறந்தநாள் வரும், 2 பேரும் சேர்ந்து ஒரே செலவாக முடியும்னு சொல்லி டாக்டர் அம்மா ரஜினி அங்கே கேட்கவே இல்லை, அது யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ முதல் நாள் பென்னி, மறுநாள் ஷாலினி. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வாரம் தங்களுடைய கர்த்தாவே பிறந்தநாள் காணுதான அருமையான திவ்யாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜோஸ் பெனியல் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எஸ்தர் ஷாலினிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான 3 பிள்ளைகளும் கர்த்தரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தத்தாமே ஒரு புதிய வருஷத்தை காண உதவி செய்திருக்கிறே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷம் கர்த்தாவே இந்த 3 பேருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய வார்த்தைகள் போல கர்த்தருடைய ஆலயத்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இதோ நாங்கள் சபையாய் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து பசுத்தவான்களாய் இணைந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய உச்சம் தலை முதல் இவருடைய உள்ளங்கால் வரைக்கும் நிரம்பி இருக்கும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் புதிய காரியங்கள், நீ விரும்பியிருக்கிற காரியங்கள், நீ எண்ணிருக்கிற எல்லாவற்றையுமே நிறைவேறும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஸ்தோத்திர காணிக்கையை நீர் ஆஸ்வதிக்கும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வருஷம் தந்துக்கிறார் என்ற கர்த்தாவே, அந்த நன்றியுள்ள உள்ளத்தோடு கர்த்தாவை கொடுக்கப்படும் இந்த ஸ்தோத்திர துதியின் காணிக்கையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதற்கேற்ற பலன் 1000 மடங்காய் இந்த புதிய வருஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒரே ஒரு சாட்சி, திவ்யா ரத்ன சுருக்கமாக ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் ஒரு சில்ட்ரன்ஸ்க்குன்னு ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அதை நான் வாசிக்கும் போதுலேருந்தே ப்ரேயர் பண்ணி வாசித்தேன். என் பர்த்டேக்குள்ளே நான் அதை முடிக்கணும் அப்படின்ட்டு. என் பர்த்டேக்குள்ளேயே நான் அதை ஃபுல்லாக வாசித்து முடித்ததுக்கு தேவன் வழிவாசல் தினம் தந்தாங்க. அதுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வெரி குட். சத்தமாக தட்டுவோமா? ஒரு சில்ட்ரன்ஸ் பைபிள் நம்ம எல்லாரும் கொடுத்தோம். நிறைய சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், பெரியவங்களுக்கு கொடுத்தோம். நம்முடைய எண்ணம் எப்போவுமே வாங்குவோம், அப்படியே பத்திரமா வச்சுருவோம். அதுதான் நம்முடைய பழக்கம். ஆனால் அருமையான திவ்யா கொடுக்கப்பட்ட நாள் தொடங்கி ஏற்கனவே திட்டம் பண்ணபடி தன்னுடைய பிறந்தநாள் வர்றதுக்கு முன்னாடியே அது முழுமையாக வாசித்து முடிக்கணும்னு சொல்லி சில காரியங்கள் திட்டமிடணும். திட்டமிட்டால் தான் என்ன செய்ய முடியும், அது நிறைவேற்ற முடியும். ஆகாயத்தில் சிரமம் பண்ணணும் சொல்லி பவுல் சொல்கிற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், ஒரு திட்டமிடல் இருக்கணும். இது படிக்கணும், இது முடிக்கணும்னு சொல்லி அன்றன்றைக்கு வேலையை முடிக்கிறது நமக்கு நன்றாக இருக்கும். நல்லது. நேரமாயிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யோபுவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 14 வாசிக்கும். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். போதும், ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? இது அங்கே என்ன ஒரு கேள்விக்குறி இருக்கா? மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? அந்த கேள்விக்குரிய பதில் நீங்கள் தான் சொல்லணும். மனிதன் செத்த பின் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். மனிதன் செத்த பின் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? இங்கே கேட்ட கேள்வி சரியாக பதில் புரிஞ்சுக்கிறணும். அப்படி சொன்னதான் நீங்கள் கரெக்டாக பின்னாடி வந்துட்டு இருப்பீங்க. சரியா? யோபு சொல்கிறாரு, மனிதன் செத்த பின் பிழைப்பானா? அவ்வளோதான். ஆம் இல்லை அதான் பதில் இருக்கணும். பிழைப்பான் அல்லது பிழைக்க மாட்டான். ஒன்று யோசனை. அது நீங்கள் காரியங்கள் சொல்ல நல்லது தான், புரியுது எனக்கு. ஆனால் இங்கே யோபு கேட்குறான், மனிதன் செத்த பிறகு பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? பிழைக்க மாட்டான். மனிதன் செத்த பிறகு பிழைக்கவே மாட்டான். யோபு ஆரம்ப நாட்களில் இதை எழுதும்போது அவனுடைய பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதுகிறார். மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தில் மிக அழகாக எழுத வாசிக்க முடியும். இந்த அதே யோபு 14ஆம் அதிகாரம் 5 தொடங்கி வாசிக்கிறேன். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருப்பதால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருப்பதால் அவனுடைய வாழ்க்கை என்னது, நாட்கள் என்னது, இம்மாதம். அவனை இம்மாத்திரம் மட்டும், இவ்வளவுதான், இதுக்கு மேலே கிடையாது. ஸோ ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கும் போது இம்மாத்திரம் என்று எத்தனை நாள் குறிக்கப்படலை, எத்தனை மாதம் இல்லை, எத்தனை வருஷம் குறிக்கப்படலை. வாசிங்கம்மா. அவன் ஒரு ஒரு மரத்தை குறித்தாவது, நல்ல கேளுங்க, யோபு சொல்ற வார்த்தை, ஒரு மரத்தை குறித்தாவதுன்னா உண்டு, நம்பிக்கை உண்டு. அது வெட்டப்பட்டாலும் திரும்ப துளிர்க்கும். ஓகே, அதன் இளங்கிளைகள் தலைக்காமற் போவது இல்லை. அதன் வேர் தரை பழையதாகி அதன் அடிமரம் மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசையினால் அது துளிர்த்து இளமரம் போல செய்யுமா, கிளை விடும் என்று சொல்லி மிக அழகாக வாசிங்க. மனிதனவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் மரித்த பின் அவன் எங்கே? நல்லா வாசிக்கிறோம். மனுபுத்திரன் மரித்த பின் அவன் எங்கே? 11
ஆ ஆ ஆ ம் ம் ஆ நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து வைத்து உமது கோபம் தீரும் வரை என்னை மறைத்து எனக்கு திரும்ப ஒரு காலத்தை குறித்து திரும்பவும் என்னை நினைத்தறினால் நலமாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை யோபு மிக அழகாய் சொல்லுகிறார். மனிதன் மரித்த பின் செத்த பின் அவன் என்னது பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது உண்டு, நம்பிக்கை உண்டு. அது வெட்டப்பட்டாலும் திரும்ப என்ன செய்யும்? வெட்டப்பட்ட மரம் அப்படியே காய்ந்து போவது இல்லை. வெட்டப்பட்ட அப்படியே என்ன செய்வதில்லை, காய்ந்து போவது. அது மறுபடியும் என்ன செய்யும்? துளிர்க்க. நிறைய இடங்களையும் பார்த்துருப்பேன், மரம் வெட்டியிருப்பாங்க, எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, ஆனால் என்ன செய்யும்? தானாகவே என்ன செய்யும்? அது வளரும். ஏன்னா அதோடைய வேர் என்ன செய்வதில்லை, அழிந்து போவதில்லை, அது தலைக்கார் போவதில்லை. அப்போ உள்ள இருக்கிற வேர் உயிர் இருக்கிறதுனாலே அது மறுபடியுமா என்ன செய்கிறது? அது துளிர்க்கிறது, அதை இலை விடுகிறது, அதை கிளை விடுகிறது. அதே போல் பிரசங்கி 6ஆம் அதிகாரம், பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பிரசங்கி 6:3 சீக்கிரமாய். பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று, நல்லா கேளுங்க, ஒருவன் 100 பிள்ளைகள் பெற்று அநேக வருடங்கள் ஜீவித்து, எத்தனை வருடமா? அநேக வருடங்கள் ஜீவித்து தீர்க்க ஆயுசு அடைந்திருந்தாலும், தீர்க்க ஆயுசு எத்தனை வயசு? ஆமாம், அதான் நம்முடைய அதை செட் பண்ணியாச்சு. தீர்க்க ஆயுசுனா 100 வருஷம் சொல்லி, அது உண்மையாக நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மக்கள் ஒரு எண்ணம், தீர்க்க ஆயுசுனா 100 சென்ச்சுரி அடிச்சாச்சுன்னு அர்த்தம். அவனை முடிஞ்சு போச்சு. ஸோ தீர்க்க ஆயுசு என்ன வாசிக்கிறோம்? அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல், அவன் 100 வருஷம் வாழ்ந்தாலும் 100 பிள்ளைகள் பெற்றாலும் எல்லா செல்வம் செழிப்பு அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய ஆத்துமா திருப்தி அடையாமல் போனா, பிரசங்கி சொல்றான், அதை விட பிறக்காம இருக்கான் மத்தியா ஒருத்தன் பிறக்கவே இல்லை மத்தியா, அவன் எவ்வளவோ மேல், அவன் எவ்வளவோ மேல். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, மனிதன் செத்த பின் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? உயிர்த்தெழ கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆதி நாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமேல ஒரு விசுவாசியை சந்திக்கும் போது, பார்க்கும்போது, சீஷர்கள் பார்க்கும்போது, பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்று, அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன வார்த்தை? அவர் உயிர்த்தெழுந்தார். மறுமொழியில் இருக்கிற சொல்லுவார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாதி பேருக்கு காயே உயர்த்தலை. எதுக்கு பாஸ்டர்? எனக்கு தெரியல பாஸ்டர், நான் பக்கத்தில் இல்லை, நான் கல்லறைக்கு போய் பார்த்தது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, என்னுடைய கை இடது பக்கத்தில் இருக்கிற சகோதரர் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே கைகள் சொல்ல போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒருவர் கை கொடுத்து இயேசு இன்னும் முடிக்கலை அம்மா, இன்னும் முடிக்கலம்மா. இடது கை தான் சொல்லியிருக்கேன், வலது கைக்குன்னு சொல்லவே இல்லை. வலது கை கொடுக்குறவங்க எல்லாமே நீங்கள் ஒருத்தர் கை கொடுத்து மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். சரியா? இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இயேசு. நீ என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க அப்போ. இப்போ சொல்லுங்க, கைவிட்டு சொல்லுங்க. அப்பாடா, இப்போதான் 36 பொருளும் தெரியுது.
மனிதன் செத்த பின் பிழைப்பானா? வேதம் சொல்கிறது பிழைப்பான். எப்போ பிழைப்பான்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25. யோவான் 11:25. சீக்கிரமா வாசிங்க, அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். என்னை விசுவாசிக்கிறவன், நல்ல கேளுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் மனிதன் செத்த பின் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். யார் பிழைப்பான்? என்னை விசுவாசிக்கிறவன். யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் பிழைப்பான். ஸோ நம்ம எல்லாருமே இயேசு விசுவாசிக்கிறோம், அப்படித்தானே? நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்ப நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்ப இதே போய் எதுக்கு வீட்டில் போயோ பக்கத்தில் போய் நீங்க கேளுங்க, மனுஷன் செத்தவன் பிழைப்பானா? அவன் என்ன சொல்லுவான்? பிழைக்க மாட்டான். ஏன்னா அவன் மனிதன், அவன் ஆண்டவரை அறியாதவன். ஆனா நீங்களும் நானும் யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள். ஆகவே நான் மரித்தாலும் நான் பிழைப்பேன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். அதே போல வாசிப்பீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 51, 56, 57 வாசிக்க நேரம் இல்லை. அங்கே கர்த்தருடைய பந்தியை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பந்தி அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், என்னுடைய மாம்சமாகிய இந்த அப்பத்தை எவன் ஒருவன் புசிக்கிறானோ அவன் பிழைப்பான். என் ரத்தமாகிய இந்த திராட்சை எவன் ஒருவன் குடிக்கிறானோ பருகுகிறானோ அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஒன்று, அவரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். இரண்டாவது, கர்த்தருடைய பந்தில் எவன் ஒருவன் பங்கு பெறுகிறானோ என்ன செய்வான்? அவன் தான் பிழைப்பான். நம்ம ரெண்டுமே செய்கிறோம். ஒன்று, நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். அவருடைய மாம்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நாம் எவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்ல வார்த்தையின்படியே என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான். கர்த்தருடைய பந்தியில் படியிலே எவன் பங்கு பெறுகிறானோ அவன் நிச்சயமாய் பிழைப்பான். ஆதி நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனேயே அங்கே பல சம்பவங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்களில் பல சம்பவங்கள் நடைபெற்றது. என்ன தெரியுமா? அநேகர் அந்த நாட்களில் கூடி பேசிக்கொண்ட காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் உயிர்த்தெழவில்லை, இயேசுவை போல இருந்த ஒருத்தரை பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க? உயிர்த்தெழுந்து சொல்கிறாங்க. பொதுவாகவே உலக வழக்கம் ஒன்று இருக்குது தெரியுமா? என்னை போல எத்தனை பேர் இருப்பாங்களா? என்னை போல எத்தனை பேர் இருப்பாங்களா? எங்கே இருக்கிற எனக்கே தெரில. நானும் பார்த்த வரைக்கும் 62 வருஷம் ஆச்சு, என்னை போல ஒருவனும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஆனால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தனை போல எத்தனை பேர் இருப்பாங்களா? அன்னை அதை சொன்னாங்களாம். அவங்க பார்த்தது இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிடையாது, இயேசுவை போல உள்ள ஒருத்தரை தான் பார்த்து இயேசுன்னு சொன்னாங்களா? ஒன்று. ரெண்டாவது அன்னைக்கு சொன்னாங்கன்னா, சீசர் எல்லாருமே ஆண்டோடைய சரீரத்தை என்ன செய்கிறாங்கன்னா அப்புறப்படுத்தி விட்டாங்க. ஆகவே அவங்க பொய்யான தகவல் சொல்ல சொன்னாங்க. ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியமாக சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சீசர்கள் பார்த்தார்கள் அல்லவா, அவங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கல, ஏதோ ஒரு ஆவியை பார்த்தாங்க. வெள்ளையாக உருவம் பார்த்தீங்களா? நம்ம கண்ணு அப்படி தான் யோசிப்போம். ஆவின்னா அப்படி இருக்கும், வெள்ளை அப்படியே ஆகும். அது வேஷ்டி துணி தான் ஆடிட்டு இருக்கும், வேஷ்டி ஆடிட்டு இருக்கும். என்ன சொல்லுவோம்? வெள்ளையாக வருவோம். அன்னைக்கு அப்படியே யோசிச்சாங்க. இயேசுவான உயிர்த்ததுக்கு அப்புறமேல சீசனுக்கு முன்பாக தரிசனம் ஆகும்போது அவர் சொன்ன வார்த்தை அதான் லூக்கா 24:37. லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக. நான் சொல்ற வார்த்தை உண்மையா இல்லையா? வசனமே சொல்லுது. சீசர்கள் நடுவில் ஆண்டவர் நிற்கிறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிற்கிறாரு. சீசர் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஏன்னா 33 வருஷம் அவர் இருந்தார், 3 வருஷம் உங்க கூடவே இருந்தார், படுத்தாரு, தூங்கினாரு, சாப்பிட்டாரு. இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு முன்னாடி வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க? என்ன பார்த்தாங்க?
ஏதோ ஒரு ஆவியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, இன்னும் நம்பிக்கை வரவே இல்லை. ஏதோ ஒரு ஆவி, இயேசு கிறிஸ்துவை போலதான ஒரு ஆவி, அல்லது இயேசுவின் ஆவியாக கூட இருக்கான்னு சொல்லி அந்த நாட்டில் நினச்சிட்டாங்கண்ணா. இன்னொன்று சொல்கிறாங்க, கல்லறை, திறந்த கல்லறையை மரியாள் போய் பார்க்கும்போது மரியாள் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு போகலை, ஏதோ திறந்த ஒரு கல்லறைக்கு போய் மாற்றி போயிட்டாலாம். இருக்கீங்களா? என்ன சொன்னாங்களா? மரியாள் போய் பார்த்தது ஆண்டவர் அடக்கப்பட்ட கல்லறை அல்ல, ஏதோ ஒரு திறந்த கல்லறை பார்த்து வந்து சொன்னாங்க. ஸோ இவை எல்லாமே இருந்தாலும் கடைசி எல்லாருமே அந்த காவல் செய்ய முடிவு பண்ணாங்க, சீஷர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள். அதான் லூக்கா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 28, 12, 13, 14 சீக்கிரமாய். ஆ ஆ ஆ அங்கே நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை கடவாய். ஸோ அன்னைக்கே போர் சேவர்கள் என்ன செஞ்சாங்க, போய் சொன்ன உடனேயே என்ன சொல்லுங்க, ஜனங்கள் யார் கேட்டாலும் சீஷர்கள் இயேசுவை சொல்லுங்க அப்படின்னு திருடி கொண்டு போயிட்டாங்க. நான் யோசித்தேன், அவர் செத்து போனார், உங்கள் வார்த்தை எப்படி இருக்கட்டும், அடக்கம் பண்ணியாச்சு, செத்து போன ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் நாங்கள் எங்கேயும் வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் செத்தாலே ஒரு நாள் தான், அவன் உயிரோடு இருக்கிறது அவனுக்கு பெயரே, உயிரோடு இருக்க வரைக்கும் பெயர் தான், செத்ததுக்கு அப்புறமேல கணம் தான். அவன் யாராக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பெயர், செத்ததுக்கு அப்புறமேல கணம் தான். அவன் யோசிக்க வேண்டாமா, ஆமாம் சரியா நீ சொன்ன வார்த்தை எப்படி கொண்டு போகட்டும், சீசு கொண்டு போய் எங்கே வைப்பாங்களா செத்த பணத்தை? ஸோ அன்றைக்கு அப்படியே ஒரு காரியம் வந்தது, சீசர் களவாய் கொண்டு போய்விட்டார். ஆனால் வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், நான் வாசித்த வேதத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 சீக்கிரமாய். ஆ ஆ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நான் தொண்டை தண்ணி வத்தை கத்தி பேசுறேனே அது விருதா. நீங்க காலையில் எழுந்திரிச்சு சிவி சிங்காட்சி வந்துருக்கீங்களே அது விருதா. ஏன்? அவர் உயிர் தெரிந்தாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வசனம் ஏனெனில் வாசிக்க மறுபடியும் அந்த வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று. ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு முதல் காரியமாக உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்தாரா, மற்றவர்கள் உயிர்த்தெழுந்தார்களா? 2000 வருஷமாக நாங்களும் பார்த்தோம் பாஸ்டர் ஐயா. நானும் இயேசு ஏற்றுக்கொண்டாலும் எத்தனையோ வருஷமாச்சு. உயிர்த்தெழுந்த பண்டிகை ஒன்று யாருக்கு? இயேசுவானுக்கு மட்டும். ஆனால் ஒரு காரியம், இயேசு உயிர்த்தெழுந்த அன்று அநேகர் உயிர்த்தெழுந்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். நான் அல்ல, இந்த வேதம் அவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52, 53 சீக்கிரமாய். கல்லறைகளும் திறந்தன, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு யாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு என்ன செய்தாங்க?
அநேக பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தார்கள். எங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார், சமயத்தில் சொதப்பிடுவாப்புல. அப்படியா? கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்வதில்லை. வேதம் சொல்கிறது, அவர் மரித்த அந்த நாளில் அநேக கல்லறைகள் என்னது திறந்தன, அநேக சரீரங்களும் எழுந்தன. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு, நல்லா கேளுங்க, அவர் உயிர் தெழுந்த பின்பு கல்லறைக்கு உள்ளே படுத்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேக பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்து நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்களாம். அல்லேலூயா. ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் யாராவது நல்ல விசுவாசமாக இருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக ஜீவித்து உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பல வருடங்கள் கழித்து இப்போ உயிரோடு வந்தால் என்ன சொல்லுவீங்க? இங்கே இருக்கும்போது தான் உயிரை வாங்கினேன் அப்படியே சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு இயேசு மாத்திரமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்க. அவங்க யார் என்பதை செய்தி கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்ன செஞ்சாங்கன்னா கல்லறையை பார்க்க வந்தார்கள். முதலுடைய குறிப்பு கல்லறை. கல்லறையிலே அவர்கள் பார்க்க, கல்லறை முடிவு அல்ல, கல்லறை முடிவு அல்ல, கல்லறையின் வாழ்க்கை முடிவு அல்ல. ஆனால் பலர் சொல்லுவாங்க அதோட முடிவு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை மாற்றும் அது என்ன கிடையாது, முடிவு கிடையாது. ஆனால் அநேக உலகத்தை சொல்லுவாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கை எங்கே அடங்குது? ஆமாம், உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா ஆடி கூட்டம் போட்டு ஆட்டம் போட்டு பாட்டம் போட்டு எல்லாமே கடைசி எங்கே வந்து அடங்குறான்? கல்லறையில் வந்து அடங்குவான். என்ன சொல்லுவான், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தான் என்ன செய்கிறான், கல்லறைக்கு உள்ளேயே வருகிறான். ஆனால் இங்கே வாசிக்கிற வார்த்தை முதலாவது குறிப்பு கல்லறைக்கு வந்தாங்க. யார்? மகதலேனா மரியாள் வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலம் ரொம்ப மோசம். இப்போ இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாமே ஒரு சொந்தக்காரங்க இறந்து போனால் என்ன செய்வாங்க, கல்லறைக்கு போவாங்க. ஹிந்துவாக இருந்தாலும் சரி அவங்க மயானத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நாட்களில் செத்து போன ஒருத்தருடைய குடும்பத்தில் சில சமயங்கள் கூட பிறந்த கூட வர்றதே கிடையாது. கூட பிறந்த செய்கிறது நெருங்கியவனும் வரதில்லை. அங்கே வந்தாமா பார்த்தோமா மாலையை போட்டோமா வெளியில் சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வர்றதில்லை. ஆனால் அன்றைக்கு மகதலேனா மரியாள் என்ன செய்தாலாம், கல்லறைக்கு நுழைய போனான். எப்போவா? அதிகாலையில் விடியற் காலத்தில் இருட்டோடு எழுந்துவிட போனாலும். யோவான் சுவிசேஷம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். யோவான் 20:15. ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு இங்க வாசிக்கிற வார்த்தை மரியாள் சொல்ற வார்த்தை என்ன சொல்கிறான், ஆண்டவரை பார்த்த தோட்டக்காரன் என்னாச்சு, ஆண்டவரே நீர் ஒருவேளை அவரை எடுத்துக்கொண்டு போயிருந்தா என்ன செய்யுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்ன செய்கிறேன், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். சொல்கிறது யாரு? மரியாள். ஒரு மனுஷன் மரித்து போனால் தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேர் வேணும். இப்போ ஆண்டவர் இருந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இந்த அம்மா சுமக்க முடியுமா? சுமக்க முடியுமா? அந்த அம்மா என்ன சொல்லுது, ஆண்டவரே நீ தோட்டக்காரன் வைத்தாட சொல்லும், என்ன செய்கிறேன் நான் போய் அது. ஏன்னா அந்த வார்த்தை இயேசுவின் மீது உள்ள அன்பின் வார்த்தை. இயேசுவின் மீது ஒரு அன்பின் வார்த்தை. நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன்னா கடலில் என்ன செய்யணும், உள்ள போய் வேணாம், எனக்கு என்ன செய்யணும், காணாம், ஆண்டவரை காணாம். ஸோ
அந்த வார்த்தை அன்பின் வார்த்தை. அதிகாலையில் போய் தேடினா வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதிகாலையில் வாசிங்க. 8:17 நீதிமொழி 8:17. அதிகாலை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எப்போ தேடினாலாம்? அதிகாலை போய் தேடினா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதிகாலையில் தேடினால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. எப்போ தேடணும்? அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரை தேடினால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும். நாங்கள் சூரியனை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்து எழுந்திருப்போம். சூரியன் சுள்ளுன்னு அடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தூக்கமே கலையும். அதிகாலையில் தேடினால் மகள மறியலை போல என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை தரிசிக்க. 2வது குறிப்பு மற்ற 28ஆம் அதிகாரம், மற்ற 28, 16, 17. ஓகே. முதலாவது காரியமாக எங்கே இயேசுவை கண்டார்கள்? கல்லறையிலே இயேசுவை கண்டார்கள். 2வது காரியமாய் இயேசுவை சீஷர்கள் எங்கே கண்டார்கள்? எங்கே கண்டார்கள்? எங்கே கண்டார்கள்? முதல் வாசிங்க. எங்கே? மலைக்கு போனார்கள். ஆண்டவர் குறித்த அந்த மலைக்கு போன அந்த மலையில தான் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை தரிசனம். 2வது காரியமாய் எவன் ஒரு மலையிலே வருகிறானோ அவன் நிச்சயமா வீட்டில் ஆண்டவரை தரிசிக்க முடியும். இயேசுவானவர் பல நேரங்கள் வந்து கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். மலையில் போய் உச்சியில் போய் ஏறி என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். ஸோ 2வது காரியமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டை தரிசிக்க வேண்டுமானால் மலையாகிய ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதிகாலையிலே தேடுறது மாத்திரமல்ல, மலை போலதான அந்த ஜெபத்தில் நீ ஆண்டவரை தேடினால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும். இப்போ அந்த சோர்வு எல்லாமே இல்லை. நீங்கள் வாசி பார்த்தா தெரியும். சகரியா மற்ற 26:40, மற்ற 26:40 சீக்கிரமாய், மற்ற 26:40. நல்லா கேளுங்க. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மலையில் உயிர்த்தெழுந்த தரிசித்தார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையின்படியே இனி வருகின்ற நாட்கள் 1 மணி நேரம் அல்ல, பல மணி நேரங்கள் எவன் ஒருவன் தேவனுடைய பார்த்து அமர்ந்து ஜெபிக்கிறானோ அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. 1 அதிகாலையில் தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள். 2வது ஜெபத்தை போல 1 மணி நேரம் அல்ல, பல மணி நேரங்கள் எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவன் ஆண்டவரை கண்டடைவார்கள். 3வது காரியம் யோவான் 20ஆம் அதிகாரம் 26. யோவான் 20:26. ஒன்று வீட்டில் ஆண்டவர் எங்கே பார்த்தாங்க? கல்லறையில். 2வது எங்கே? மலையில். 3வது எங்கே? வீட்டில். அந்த வீடு என்ன செஞ்சது தான்? பூட்டப்பட்டது. பூட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே ஆண்டவர் உள்ள பிரவேசித்து சீசலை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு தேவை அது ஒன்று தான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு தேவை அது ஒன்று தான். அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், அநேக குடும்பங்களில் போராட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து நான் சொல்லுகிற வார்த்தை என்னது? உங்களுக்கு சமாதானம். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் விட்டு போகும்போது நமக்கு லட்சக்கணக்கான சொத்து வச்சுட்டு போகலை, கோடிக்கணக்கான சொத்து வச்சுட்டு போகலை, ஒன்றே ஒன்று வச்சுட்டு போனார். இதோ உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு. ஸோ தேவன் கொடுத்த ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? சமாதானம் மாத்திரமே. எவ்வளோதான் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும்
உள்ளத்தில் சமாதானம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து நான் சொல்லுகிற வார்த்தை என்னது, உங்களுக்கு சமாதானம். அதை போல் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. 4வது காரியம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல். போதும். இங்கே வாசிக்கிற வார்த்தை, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்னுடைய 4வது குறிப்பு, பாதாளத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு. 4வது குறிப்பு, பாதாளத்தை. வாசித்த 1 பேதுரு 3ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒரே தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப நேரம் போக முடியும். 2 நிமிஷத்தை முடிச்சாகணும் நான். அவர் மாம்சத்தில் கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து முடிஞ்ச அப்புறம் ஜீவன் போன உடனே அவர் எங்கே போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கே போனாராம்? பாதாளத்தில் போனார். அங்கே காவலில் வைக்கப்பட்ட யாரு? ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஏன்னா பாதாளம் அவரை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவரை பாதாளத்தில் விடிய சொல்லி வாஸ்தவ சங்கீதத்தில் ஆண்டவர் பாதாளத்தில் செய்யலை, இயேசுவை அனுப்பலை, அங்கே வைக்கவும் முடியாது. ஆனால் பாதாளத்தில் உள்ள இறங்கி அவர் 4வது காரியமாய் அவர் பிரசங்கம் பண்ணார். யாருக்கு பிரசங்கம் பண்ணாராம்? காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த ஆவிகள் யாரு? நோவா காலத்தில் பேழை ஆயத்த நாட்களில் கீழ்ப்படியாமன்னு போனவர்கள். கீழ்ப்படியாமல் போனவங்க. நோவா எவ்வளவோ சொல்லியும் கீழ்ப்படியாதவங்க. நோவாவும் அவன் பிள்ளைகள் எத்தனை பேர் காக்கப்பட்டார்கள்? 8 பேர். இப்போ நல்லா கேளுங்க, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ண பிறகு அவர் பாதாளத்தில் இறங்கி நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மரித்த அவங்களுக்கு அவரே போய் பிரசங்கம் பண்ணுறார். ஏன்னா அவங்களுக்கு யாரும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை தெரியாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆண்டவர் பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ ஆண்டவரே கீழே இறங்கி அவர் போய் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ அந்த நோவாவின் அந்த ஆவிகளுக்கு மறுத்து போன அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறார். தான் யார் என்று பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அன்னைக்கு நோவாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டவர் இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டு யார் இயேசுவை விசுவாசித்தார்களோ, ஒன்று யோசிக்கிறேங்க, நம் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். நோவாவுடைய காலத்துக்கு மக்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆண்டவர் போனார், பிரசங்கம் பண்ணார். அப்போ அந்த நோவின் நாட்களில் மறுத்து போனவர்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு, இது எங்கே எப்போ நடக்குது? எப்போ நடக்குது? இப்போ வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மரித்தார். இப்போ வெள்ளிக்கிழமை மரித்ததுக்கு அப்புறமேல ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுதல் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் அந்த ஆவிலுக்கு போய் பிரசங்கித்தார். அந்த வார்த்தையை கேட்டு எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசித்தானோ, எங்கே? பாதாளத்தில் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அல்லவா? அந்த பிரசங்கத்தை கேட்டு எவன் ஒருவன் நோவா வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இப்போ புரிஞ்சுச்சா? கல்லறைகள் திறமுண்டான மரித்த அநேக பரிசுத்தவான்கள் எழுந்து நகரத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் நோவா காலத்தில் வாழ்ந்து கீழ்ப்படியாமல் போனவர்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்டு
கீழ்ப்படிந்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். ஏன்னா அவங்க என்ன செய்யணும்? பரதேசுக்கு அவங்க போகணும். ஸோ உயிர்த்தெழும்போது ஆண்டவர் மாத்திரமல்ல, யார் உயிர்த்தெழுந்தாங்க? நோவா காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசங்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இப்போ ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்படாதவங்க பாதாளத்தில் போனாலும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே ஒரு வாய்ப்பு சினிஷர் சொன்னாங்க பார்த்தீங்களா, முதல் வாரத்தில் ஒரு அருமையான ஒரு சாட்சி, ஒரு பாஸ்வேர்டு சாட்சி, உள்ளத்தை தொட்ட ஒரு சாட்சி, மறுத்து போன ஒரு சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா. எத்தனை கேட்டு தெரியல. அந்த சாட்சியை போல் ஒரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு பெட்டியில் வச்சதே தான், நான் அடக்கம் பண்ணியே தீருவேன், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மறுபடியும் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறைக்கும் போய் என்ன செய்தார்? பிரசங்கம் செய்தார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, நீங்கள் உலகத்தில் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீரற்றும். அவர் தன் வார்த்தை நிறைவேற்றினார், நாமும் நிறைவேற்ற அழைக்கப்பட்ட. கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க சீக்கிரமா. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தர்மையான அப்பா, அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே உம்மை துதித்து ஆராதித்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று மரியாள் ஆண்டவரே தகப்பனே அதிகாலமே எழுந்த கல்லறைக்கு அப்பா சென்று தகப்பனே உம்மை பார்க்க சென்றது போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையில் அப்பா உம்முடைய தேடத்தக்கதாய் எங்கள் கிருபை செய்யும்படியாக அன்று அந்த மலையா கலிலேய மலைக்கு தகப்பனே சீசர்கள் போய் அப்பா அங்கே போய் கண்டார்களே, அதே போல் ஜெப மலையிலே ஆண்டவரே தகப்பனே அப்பா அநேக மணி நேரங்கள் சமூகத்திலே காத்திருந்து உம்மை கண்டடையவும் அப்பா அன்று தகப்பனே அப்பா அந்த வீட்டிலே நீர் காணப்பட்டது போல அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் இப்படி பிரசன்னம் காணப்படவும் ஆண்டவரே கடைசியாக சிந்தித்தோம் ஆண்டவரே பாதாளத்திலே ஆண்டவரே நீ இறங்கி சென்று நோவாவுடைய காலத்திலே கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு நீர் பிரசங்கித்தீர் என்று. ஆனால் ஆண்டவரே அந்த வாய்ப்பு இப்பொழுது எனக்கு இல்லை ராஜா. ஆண்டவரே வார்த்தையை கேட்கிறோம் அப்பா தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியத்தக்க எங்களுக்கு இப்படியாக அப்பா கீழ்ப்படியாமல் போனால் எங்களுக்கு மறு வாய்ப்பு இல்லை என்பதை அழுத்தமும் திருத்தமுமாக நாங்கள் சிந்தித்தோமே. ஆம் ராஜா, நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே தகப்பனே நம்முடைய வருகையிலே நாங்கள் அப்பா தகப்பனே உங்களை முகமுகமாய் காணத்தக்கதாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஆசிர்வதிங்க வல்ல ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய மாம்சத்தை புசிக்க போகிற நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தமாகிய கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே திராட்சை புசிக்கும் போது ஆண்டவரே குடிக்கும்போது ஆண்டவரே இதை பானம் பண்ணுகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையுடைய ராஜா நாங்கள் பருக போகும் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பிழைக்கப் போவதற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மனுஷன் மறுத்த பிறகு பிழைப்பானா? மனிதன் பிழைக்க மாட்டான் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. உம்முடைய பந்தியில் பங்கு பெற நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு உம்முடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து